எல்லோருக்கும் வணக்கம். ஒரு அதிரடி திருப்பம் ஷேர் மார்க்கெட்ல வருமா? இந்த கரடியெல்லாம் நம்ம ஷேர் மார்க்கெட் விட்டு வெளியில போயிடுமா? அதே மாதிரி ஃபாரினர்ஸ் திரும்பி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல வந்து வாங்க ஆரம்பிப்பாங்களா? அப்படின்ற மாதிரியான திருப்பங்களை தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த இரண்டே கேள்விகள் தான் நம்ம முன்னாடி இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் மைனஸ்ல ஓப்பன் ஆனாலும் திடீர்னு பார்த்தா ஒரு கட்டத்தில் 100 பாயிண்ட் எல்லாம் பிளஸ்ல இருந்தா இப்போ 82 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கான். ஸோ இப்போ நம்ம அதிரடி திருப்பம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறதா, இல்லை 3 வருஷமா தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருந்தோம். ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் கீழே விழுகும் பொழுது 2 days மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்து மேலே ஓடிக்கிட்டே வந்துட்டு இருந்தா கடந்த 2-3 வருடமா. ஆனால் இந்த முறை அப்படி நடக்காம மாட்டிக்கிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் உள் மனசுல இருக்கு. பட் இருந்தாலும் எதா இருந்தாலும் 23,000க்கு கீழே போனாதான் மார்க்கெட்ல மாட்டிக்கிட்டோமா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். ஆல்ரெடி 26,000 பாயிண்ட்ல இருந்து 2,000 பாயிண்ட் இறங்கி வந்தாலுமே நாம போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாதே. ஏன்னா இன்னும் மார்க்கெட் வந்து பீரிஷா மாறல, இப்ப வரைக்குமே ஒரு புல்லிஷா தான் காமிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே பீரிஷா மாறினாலும் என்னை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் 2 வருஷம் பீரியட் தான் லாக் ஆகுமே ஒழிஞ்சு மறுபடியும் 3வது 4வது அடுத்தடுத்த வருடங்கள்ல 100% 200% அசால்ட்டா சம்பாரிச்சு தான் கொடுப்போம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இதை தான் நான் கிட்டத்தட்ட 15-20 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அட பாவி டாடா மோட்டார்ஸ், உன் வாயில பாயாசத்தை ஊத்திட்டு என் வாயில பால்டாயில ஊத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரி பாவம் இந்த ஏஷியன் பெயிண்ட் ஷேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் மனசு ரொம்ப வருத்தப்படுவாங்க. கொடுத்தது என்னமோ 2 பேருமே கும்பா ரிசல்ட் தான் போன வார கடைசியில் இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய இம்பாக்ட் அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது டாடா மோட்டார் 2% ஏற்றி வச்சிருக்காங்க, ஏஷியன் பெயிண்ட்ஸ் 8% இறக்கி வச்சிருக்காங்க. ஸோ டாடா மோட்டருடைய செப்டம்பர் ரிசல்ட் எடுத்து பார்க்கும்பொழுது அந்த குவார்ட்டருடைய ப்ராஃபிட்டும் கொஞ்சம் ரொம்பவுமே அதிகமாக குறைஞ்சு தான் வந்திருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸினுடைய ப்ராஃபிட்டும் கன்சிடரபிள் அளவில் குறைஞ்சு தான் வந்திருக்கு. இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் டாடா மோட்டரை காப்பாற்றி விட்டு ஏஷியன் பெயிண்டை கும்பா பாடி விட்டாங்க. மேபி இது அன்னைக்கே ஒரு நண்பர் சொன்னார், நேற்று யாரோ ஒரு கரெக்டாக எனக்கு பேர் தெரியல, மேபி டாடா மோட்டரை மேலே ஏற்றி விட்டுட்டு யாரெல்லாம் புட் ஆப்ஷன் வாங்கி வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கும்பா பாடி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி நடந்துருச்சு. நண்பர்களே, மிகப்பெரிய கம்பெனிகள் தான் இந்த ரிலையன்ஸ் அண்ட் விப்ரோ அப்படின்ற ஷேர். விப்ரோ இன்னைக்கு ஒரு 2% பிளஸ்ல தான் இருக்கா, ரிலையன்ஸ் பிளாட்டா இருக்கான். ஆனா இந்த 2 கம்பெனிலுமே சமீபத்தில் எதுல நியூஸ்ல அடிபட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விப்ரோ போனஸ் ஷேர் கொடுக்கறது முடிவு பண்ணிட்டாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு வெயிட்டிங். ஆனா ரிலையன்ஸ்னுடைய போனஸ் ஷேர் ஆல்ரெடி வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க ஃப்ரீ ஷேர்ஸ், இலவசமாக ஷேர்களை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஆனா என்ன ஆகும்னா, இவங்க அந்த ஃப்ரீ ஷேர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி 100 ரூபாய் இதனுடைய டோட்டல் வேல்யூ இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ஷேர்னுடைய வேல்யூ. அப்புறம் பார்த்தோம்னா போனஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் 1:1 கொடுத்ததுக்கு அப்புறம் 2 ஷேர் நம்ம கையில் இருக்கும். ஏன்னா ஒரு ஷேர் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஆனா ஷேர் மார்க்கெட்ல மார்க்கெட் என்ன பண்ணுனா பிரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி 50 ரூபாய்க்கு கொண்டு போயிடும். இதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்னா 10 பைசா பிரயோஜனம் கிடையாது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிற சமயத்துல. ஆனா இந்த ஷேர் மார்க்கெட்டுகள்ல சக்திகள் வந்து மறுபடியும் 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் போவோம். அப்ப நம்மளுக்கு லாபம் அப்படின்றது பார்த்தா 100%. 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் போறதுக்கு தக்கி முக்கி ஆடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் 3000 ரூபாயிலிருந்து 6000 போறதுக்கு தக்கி முக்கி ஆடுவாங்க. ஆனா அவனை கொண்டு வந்து 1000 ரூபாய் ரேஞ்சில் விட்டோம்னு வச்சுங்களேன், ஈஸியா 2000 ரூபாய் அப்படின்ற மாதிரி போவான். அதே மாதிரிதான் விப்ரோ அப்படின்ற ஷேர் 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் போறதுக்கு சிரமப்படுவான். ஆனா அவனை 200 ரூபாய்னு கொண்டு வந்து விட்டா மேபி டக்குன்னு 400 ரூபாய் வரக்கலாம் வாய்ப்பு அதிகம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன பிரயோஜனம்னா, அந்த நாள்ல பிரயோஜனம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் அல்லது 2 வருஷம் கழிச்சு அவன் டபுள் ஆகும் பொழுது நம்மளுக்கு அருமையான லாபம் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்ல இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த Q2 ரிசல்ட்னுடைய பயத்தினால தான் ஃபாரினர்ஸ் வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் தான் கடைசி வாரம் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு. அப்ப நம்ம இப்ப போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஃபாரினர்ஸ் எவ்வளவு இந்த மாசத்துல இப்ப வரைக்கும் வித்து வெளியே எடுத்திருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் 20,000 கோடி வித்து எடுத்துட்டாங்க. இனிமேல் இந்த Q2 ரிசல்ட் வர்றதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஷேர் மார்க்கெட்டே கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும் அடுத்த ரிசல்ட் வர்ற வரைக்கும். ஸோ அப்போ இவங்க இது திரும்பி வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். பட் நியூஸ் என்னன்னா, போன மாசம் 1 லட்சம் கோடிக்கு மேல வித்தவங்க இந்த மாசத்துல இப்ப வரைக்கும் 20,000 கோடி வரைக்கும் வித்திருக்காங்க. ஷேர் மார்க்கெட்ல பாதுகாப்பு அப்படின்றதே கிடையாது. யார் எதுக்கு ஏறினா அப்படின்றதே மேட்டரே நம்மளுக்கு தெரியாம போயிடும். இந்த ITI அப்படின்ற ஷேர் கடந்த 5 நாட்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அடேங்கப்பா 53% பக்கம் ஏறி இருக்கு கடந்த 5 நாட்கள்ல.
இது என்னையா நியூஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு புரியாம இருந்து நானும் தேடிக்கிட்டே இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நியூஸ் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, சமீபத்தில் 4559 கோடிக்கு இவங்க ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற நியூஸ் இப்போ மார்க்கெட்டுக்குள்ள வருது. அப்ப இந்த நியூஸை முதல்லயே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு 53% ஏற்றி விட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்ப நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இவன் மறுபடியும் தொடர்ந்து ஏறுவானா அப்படின்றது தெரியல. ஆக மொத்தம் 5 நாட்கள்ல 53% இந்த ஐடி ஏறி இருக்கு. பெரும்பாலும் இந்த மாதிரி ஆர்டர் ஃப்ளோ உள்ள வரக்கூடிய நியூஸ் தான் காரணமா இருக்க முடியும். ஸோ இந்த ஐடி கம்பெனியில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ப்ரொமோட்டர் நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் கிட்டத்தட்ட 90% அப்படின்றத வச்சிருக்காரு. இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஜூன் குவார்டர் ரிசல்ட் பல்ல காமிச்சிக்கிட்டு இருக்கு. 91 கோடி நஷ்டம். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த நஷ்டங்களை எல்லாம் இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு என்ன நியூஸ் அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4559 கோடிக்கு இவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிற மாதிரி வருது அப்படின்றது. அப்போ இந்த நியூஸ் எல்லாம் ஒருவேளை முதலே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு 50% ஏற்றி விட்டுட்டு யாராவது ஆசைப்பட்டு போய் வாங்குவாங்க. நேற்று கூட ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். நம்ம நண்பர்கள் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, 79 ரூபாய்க்கு சுஸ்லான் வாங்கியிருக்கேங்க அப்படின்ட்டு. எதனால அவங்கள டெம்ப்ட் பண்ணி விடுறாங்க, மறுபடியும் ஆர்டர் கிடைக்குன்னு ஏதாவது டெம்ப்ட் பண்ணி விடுறதுனால தான். அப்போ அந்த ஐடி இன்னும் 50% ஏறுமா அப்படின்ற மாதிரி யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன நியூஸ் அப்படின்றது தெரியாமல் இருந்தாங்கன்னா மேபி இந்த நியூஸாகத்தான் இருக்கலாம். ஆல்மோஸ்ட் 4559 கோடி அந்த நியூஸுக்கு ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணிட்டானா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஏ என்று பெயர் கொண்ட 2 கம்பெனிகளுக்கும் ராசி சரியில்லை. ஏஷியன் பெயிண்ட்ஸ் ரிசல்ட்டினுடைய இம்பாக்ட்னால 8% இறக்கி விட்டாங்க. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸும் 8% இறக்கி விட்டாங்க. இதுல இன்னைக்கு ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம், மார்க்கெட் மேல் நோக்கி வர்றதுக்கு த கிங் இஸ் பேக் அப்படின்ற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரிசல்ட் தான் ஒரு முக்கியமான காரணம். அதுவும் இல்லாமல் இன்ப அதிர்ச்சியா டாடா மோட்டருடைய கும்பா ரிசல்ட்டை மார்க்கெட் ஏற்றுச்சு. இட்ஸ் ஓகே ஃபைன், உன்னுடைய தவறுகள் மன்னிக்கப்பட்டு விட்டது, நாங்கள் இதை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம் உன்னுடைய பிரச்சனை அப்படின்ற மாதிரி டாடா மோட்டர்ஸையும் 2% ஏற்றினா தான் இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவ்ல இருந்து அப்படியே பாசிட்டிவ் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம். இதுல எத்தனையோ கம்பெனிகள் இன்னைக்கு நெகட்டிவ்ல இருக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம். அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எங்களுக்கு கண்டிப்பா ஸ்டொமக் ஃபயர் கிடையாது டாடா மோட்டார், நீ கும்பா ரிசல்ட் கொடுத்தாலே நீங்க நல்லா இருக்க, பரவாயில்ல நீ நல்லா இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. நண்பர்ல ஏறி இருக்கிற ஷேர்ல இன்னொரு முக்கியமான ஷேர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏறி இருக்கிறத கவனிச்சு பார்க்கணும்னு வச்சுங்களேன், இந்த எம்ஆர்எஃப் அப்படின்ற ஷேரை கவனிச்சு பார்க்கலாம். ஏன்னா அது 3% ஏறி வந்திருக்கு. ஸோ இந்த எம்ஆர்எஃப் ஷேர்ல என்ன ஒரு நியூஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இதுக்கு முன்னாடி மே மாசத்துல இதே 1,17,000 ரூபாய் ரேஞ்ச் எல்லாம் வந்து விழுந்திருக்கான், 1,20,000 ரேஞ்ச். அங்கிருந்து அப்புறம் என்ன பண்ணான்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1,40,000 வரைக்கும் போயிருக்கான். அப்போ ஒருவேளை இது சைட்வேஸ் பேட்டர்ன்ல டிராவல் ஆகி மறுபடியும் 6 மாசம் கழிச்சு பார்க்கும்பொழுது 1.5 லட்சம் இது வருமா, அல்லது 1,22,000 கீழே போய் ஆல்ரெடி இவன் தன்னுடைய பதவியை இழந்து விட்டான். 1 லட்சத்துக்கு மேல வந்த முதல் ஷேர் அப்படின்றது இது இருந்தது. ஆனா இப்ப 2 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஷேர் எல்சீட் அப்படின்றது ஆயிடுச்சு. அப்ப இந்த ஷேர் மறுபடியும் இனி 1 லட்சத்துக்கு கீழே போகுமா, அல்லது மறுபடியும் பழையபடி 1.5 லட்சம் வருமா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி கடைசியா ரிசல்ட்டுகள் வந்து கொண்டு இருக்கின்றன. ஆனா அதுல யாரும் சாதாரண ஆளுகளே கிடையாது. இந்த பிஎம்எல், ஹிண்டால்கோ, ஸ்ரீ சிமெண்ட்ஸ் போன்ற கம்பெனிகள்லாம் நல்லா பயங்கரமா வால்டிலிட்டியா ஒரு 10% 20% வால்டிலிட்டியான ஆளுங்க தான். அதுலேயும் இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் போன்ற ஷேர்கள், ஜைடஸ் வெல், ஜுனைப்பர் ஹோட்டல், கிராஃபைட் போன்ற பங்குகளும் ரொம்ப வால்டிலிட்டியான பங்குகள் தான். ஸோ நம்மளுக்கு இருக்கிறதே இந்த ஒரு வாரம் தான். இந்த ஒரு வாரத்தில் தான் இந்த மாதிரி 10-20% இறங்கின பங்குகள், 10-20% ஏறின பங்குகளை ஆசையாக பார்த்துக்கிட முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் குவார்டரில் ரிசல்ட் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவன் கார்பரேட் ஆக்ஷன் ஏதாவது வந்தாதான் ஆச்சு, இல்லைன்னா ஏதாவது ஆர்டர் கிடைச்சிருக்கு நியூஸ் வந்தாதான் ஆச்சு, இல்லைன்னா மறுபடியும் ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணணும், Q3 ரிசல்ட் வர வரைக்கும். ஸோ கடைசி வாய்ப்பு இந்த வாரத்தில் பல பேர்த்தனுடைய போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது ஒரு ஷேரினுடைய ரிசல்ட் நல்லபடிக்கு வந்து 10-20% ஏறிச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு மேலே வந்த ஃபேமஸான சில ஷேர்கள்லாம் வந்து மெட்ரோபாலிஸ் காலையில் 2% பாசிட்டிவ்ல இருந்தா இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்கான். ஒரு நண்பர் அப்படியே குதிக்கிறார். நேற்று இந்த மெட்ரோபாலிஸ்ல ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. இந்த மாதிரி மெட்ரோபாலிஸ் அப்படின்ற ஷேர்ல வந்து மிஸ் அமீரா ஷா அவர்கள் வந்து டாப் பவர்ஃபுல் உமன் அப்படின்ற ஒரு 60 பேர்த்த எடுக்கும் பொழுது இவங்களும் ஒருத்தர வந்திருந்தாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் நேற்று ஒன்று. உடனே அந்த நண்பர் எஸ் ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் திஸ் ஷேர் அப்படின்ற மாதிரி ஒரே குஷி ஆகிட்டார். அவர் தெரில இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபத்தில் வெளியே வந்தாரா இல்லை கையில் வச்சுக்கிட்டு இருக்காரான்னு. அதே மாதிரி இன்னைக்கு மேலே ஏறின ஷேர்கள்ல அசோக் லைலாண்ட் ஒரு 4% பக்கம் காலையில் ஏறிந்தான். அவனுக்கு பிரச்சனைன்னா அப்போ எனக்கு லாபம் தானே அப்படின்ற மாதிரி டாடா மோட்டார்ஸுடைய சுமாரான ரிசல்ட்டுக்கு அப்புறம் இவன் காலையில் ஒரு 4% ஏறிந்தான். இப்போ கடைசியில் பார்த்தோம்னா ஒரு 2% ப்ளஸ்ல இருக்கு. இதை தவிர்த்து ரொம்ப முக்கியமான ஷேர்கள்னு பார்க்கும்பொழுது
எங்களுக்கு வச்சுட்டியப்பா ஆப்பு அப்படின்ற மாதிரி நிறைய நல்ல நல்ல ஷேர்கள் கீழேயே படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பணத்தை பூரா லாக் பண்ணி விட்டானே அப்படின்ற மாதிரி நம்ம அவனை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருப்போம். திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் மேலே ஏறி வாங்காதவங்களுக்கெல்லாம் ஆப்பு வச்சு விட்ருவோம் அப்படின்ற மாதிரி இந்த பிஎஃப்சி அப்படின்ற ஷேர் இன்னைக்கு 8% ஏறி இருக்கான். ஆர்இசி நான் பார்க்கல 4% ப்ளஸ்ல இருந்தான். ஸோ இந்த பிஎஃப்சி அப்படின்ற ஷேர் ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய இடம் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே போகாமல் ஒரு மாதிரி ஒரு மாதம் இங்கேயே கிடந்து இப்போ கொஞ்சம் மூவ்மெண்ட் காட்டுறான். மறுபடியும் ஒரு 500 ரூபாய்க்கு மேலே வந்துட்டா ரொம்ப சந்தோஷம். ஆர்இசி லிமிட்டட் அதே மாதிரி 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே போகாமல் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். எந்த ஒரு ஷேரும் ஒரு நல்ல ஷேராக இருக்கும்பொழுது எப்பெல்லாம் லோ ரேட்டில் கிடைக்குதோ அப்பெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பலனை எதிர்பாராதே, அது மேலே வரும்போது லாபத்தை புக் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி. எனக்கு இப்போ இந்த டிபார்ட்மெண்டல் கடை வச்சிருக்கிறவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டாங்க. அவங்க அப்படித்தானே பண்ணுறாங்க. அது யார் வாடிக்கையாளர் எப்போ வர்றாங்களோ வரட்டு நம்ம வாங்கி ஸ்டாக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். விற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது வித்துட்டு போக வேண்டியதான். அந்த வகையில் இறங்கி கொண்டு இருந்த பங்குகள் திடீர்னு பார்த்தா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சு விட்ட மாதிரி டபக்குன்னு ஏறிட்டான கீழேருந்து ஒரு 10%. அதே மாதிரி இந்த நௌக்ரி இன்னைக்கு ஒரு 6% ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லை, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்ல ஒரு டாப் கெய்னராகவும் வந்திருக்கு. இந்த பயோகான் ஷேர் பாருங்க, அந்த நண்பர் ஒரு லக்கி கை. சமீபத்தில் கூட இறங்கி கிடந்தது இந்த பங்கு மேல் நோக்கி ஏறி வந்துட்டா ரொம்ப சந்தோஷமே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு 6% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பெயர் தெரியாத சுமாரான பாப்புலரா இருக்கக்கூடிய பங்குகள்ல இந்த பிக்ஸ் டிரான்ஸ்மிஷன்ல இன்னைக்கு ஒரு 20% ஏறிட்டான். பிபாப் அப்படின்ற ஒரு கம்பெனி அது ஒரு 20%, எஸ்சிஐ ஒரு 12%. யாருங்க இவன் JSWHL மறுபடியும் இன்னைக்கு ஒரு 10% ஏறி இருக்கான். அப்ப அவனுக்கு கிட்டத்தட்ட 40-50% இந்த ஒரு வாரத்துக்குள்ள சம்பாரிச்சு கொடுத்துருச்சு. அதே மாதிரி பெயர் தெரியாத சுமாரான கம்பெனிகள்ல தர்மஜ்னு ஒரு கம்பெனி இன்னைக்கு தர்மடி போட்டு இன்னைக்கு ஒரு 15% இறக்கி விட்டாங்க. அதே மாதிரி இந்த உத்கர்ஷ் பேங்க்ல ஒரு 5% இறக்கி விட்டாங்க. கொஞ்சம் பாப்புலரான கம்பெனிகள்ல பார்த்தோம்னா இந்த ஈக்விட்டாஸ் பேங்க்ல பாவம் இதெல்லாம் இறங்கினதுக்கு என்ன காரணம்? ரிசல்ட் தான் காரணம். இந்த சி இன்ஃபோ அதான் அந்த மேப் மை இந்தியா அப்படின்ற கம்பெனி அது ஒரு 7% கும்பா. இந்த வாரி எனர்ஜி ப்ராஃபிட் புக் பண்ணாதவங்களுக்கு எல்லாம் கும்பா ஆயிடுச்சு. சமீபத்தில் நல்ல பணத்தை வாரி வாரி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தது வாரி ஆல்மோஸ்ட் 50% சமீபத்தில் ஏறின வேகத்தில் இப்போ 2-3 நாளாக தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ் பட ரசிகர்கள் வந்து திடீர்னு 40 வயது நடிகைக்கு ஒரு மேக்கப் போட்டால் கூட வெரி குட் நல்லா நடிக்கிறாங்க இந்த படம் ஓடு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா 2-3 வருஷம் கழிச்சு மேக்கப் கழிச்சு விட்டு இல்லை எங்களுக்கு வேண்டாம் புது ஹீரோயின் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி இறக்கி விட்டுருவாங்க மார்க்கெட்டை. அந்த வகையில் இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற ஷேர் திடீர்னு மேக்கப் போட்டு இது என்ன பண்ணாங்கன்னா சமீபத்தில் ஐபிஓவில் வந்தோடனே 70 ரூபா ரேஞ்சிலிருந்து இந்த ஓலா எலக்ட்ரிக்கை அவன் பாட்டு டபுள் பண்ணி விட்டாங்க. 140 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் 140 ரூபாயிலிருந்து மார்க்கெட்டில் இந்த ஷேருக்கு என்ன பண்ணாங்க மேக்கப் கழிச்சு விட்டு இப்போ உங்களை நாங்கள் பார்க்குற எப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு 140 ரூபாயிலிருந்து இப்போ 75 ரூபா ஆல்மோஸ்ட் 50% இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 4% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் அவங்களுடைய ரிசல்ட்டில் கொஞ்சம் இம்ப்ரூவைசேஷன் அப்படின்றது காமிச்சதுனால தான். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், மிஸ்டர் சஞ்சீவ் கண்ணா அப்படின்றவர் தான் நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றதா இன்னைக்கு பதவி ஏற்றுக்கிறாரு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் இவரை பற்றி அப்படின்னா, இந்த ஒரு இடம் எலக்ட்ரல் பாண்ட் அந்த ஸ்கீமை கேன்சல் பண்ணி விட்டாங்க ஞாபகம் இருக்குங்களா சுப்ரீம் கோர்ட்டு. அந்த பெஞ்சில் ஒரு ஜஸ்டிஸாக இருந்தவர் தான் இவர். ஸோ ஏதாவது அதிரடி விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வருதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் எனக்கு ஒன்று புரியல, அமெரிக்காவில் இந்த எலான் மஸ்கெல்லாம் வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு அவ்வளோ செலவு பண்ண இவ்வளோ செலவு பண்ணன்னு ஓப்பனாக சொல்கிறாங்க, யாரும் ஒன்றும் சொல்கிறதில்ல. நம்ம நாட்டில் வந்து இந்த எலக்ட்ரல் பாண்டுங்கிறது வந்து இந்த அரசியல்வாதிகளுடைய கட்சிகளுக்கு யாரோ ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்றத எனக்கு ஒன்றும் புரியல. நாளைக்கு நம்மளே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம்னு வச்சுங்க, அப்போ இந்த மாதிரி எலக்ட்ரல் பாண்ட் வாங்க முடியாது. ஏதாவது ஒரு நோட்டு புத்தகத்தில் ஏதாவது ஒன்று பேரை எழுதி எதையாவது ஒன்று கேன்சல் பண்ணி விட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட வேண்டியதுதான், ஒரு ரெக்கார்டே இருக்காது. நண்பர்களே, இன்னைக்கு ஆர்இசி பிஎஃப்சி போன்ற பிஎஸ்யூ சில கம்பெனிஸ் எல்லாம் நல்லா மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அந்த வகையில் பவர் கிரிட் ஷேர் இன்னைக்கு வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேயே டாப் கெய்னராக வந்திருக்கான், 4% மேல் நோக்கி ஏறி. அதே மாதிரி இந்த டாடா மோட்டார்ஸுமே வந்து 2ஆவதா வந்திருக்கு இன்னைக்கு டாப் கெய்னரில். உலகம் எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னு ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் லாஜிக்கே கிடையாதுங்க. ஒவ்வொரு சப்போர்ட்லையும் பணத்தை போட வேண்டியதான், மேலே வந்தால் பணத்தை எடுத்துக்க வேண்டியதான். இங்கே கூட பாருங்க, JSW எனர்ஜி அப்படின்ற ஷேர் இன்னைக்கு 4% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இது மாதிரி நிறைய பங்குகளை லிஸ்ட் எடுத்து, ஒரு உதாரணத்துக்கு இந்த JSW எனர்ஜி 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்தோம், அப்ளை கூட பிஎஃப்சி பார்த்தோம், REC பார்த்தோம், அது போன்ற பங்குகள் எல்லாமே கிட்டத்தட்ட 10% பக்கம் பவுன்ஸ் பேக் ஆகிட்டான்.
இவன் கிட்டத்தட்ட 16% மேல ஆல்ரெடி பவுன்ஸ் பேக் ஆயிட்டான். 640 ரூபா ரேஞ்சில இருந்து இப்போ 740 ரூபா ஒரு ஷேருக்கு 100 ரூபா ஏறி வந்துட்டான். ஸோ எத்தனையோ ஷேர்கள் மேல பணத்தை போடுறாங்க. சில ஷேர்கள் இந்த JSW எனர்ஜி மாதிரி சில ஷேர்கள் நல்லா எகிரி மேல் நோக்கி ஏறி வந்துடுறான். ஒரே மாசத்துக்குள்ள 16% லாபம். ஸோ நிறைய பேர்த்துக்கு லக்கு அடிக்குது, நிறைய பேர்த்துக்கு அதை உடச்சிட்டு கீழேயும் போயிடுறான். ரிலையன்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, அவன் எங்கேயும் கீழே தொங்கு பாலம் மாட்டி கீழே போய்கிட்டு இருக்கான். இன்னைக்கு மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல யார் ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி வந்திருக்காங்கன்னா இந்த என்டியூரன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஷேர் இன்னைக்கு ஒரு 4% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். கடந்த 6 மாசத்துல பார்க்கும்பொழுது இப்பதான் 7 அக்டோபர் நல்ல ஒரு லோ ரேட் இயர் லோ அப்படின்ற 6 months லோ அப்படின்ற மாதிரி பிரைஸ் கிட்ட வந்திருக்கா 2150 ரூபா பக்கம். அங்கிருந்து ஆல்மோஸ்ட் 350 ரூபா மிட் கேப் ஸ்டாக் அப்படின்றதுனால நல்லா ஏறி வந்துட்டான். நண்பர்ல இப்ப கூட பார்த்தோம் இந்த ஐடிஐ ஷேர் இன்னைக்கு எதுக்கே 10% இன்னைக்கு மறுபடியும் ஏறின அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் 50% சம்பாரிச்சு கொடுத்துட்டான். அப்புறம் நாளையில இருந்து இறங்கிட்டேன்னா என்ன பண்றது, நியூஸ் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் இந்த NIIT லிமிடெட் ஒரு ஷேர் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு 8% ஏறி இருக்கான். எதுக்கு ஏறினா அப்படின்ற மாதிரி தெரியல. பட் இந்த ஷேர் ஒரு புல்லிஷ் மொமெண்டம்ல இருக்கிறதுனால தான் கீழே 120 ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் வரல. அவன் 200 ரூபாயிலிருந்து 140 ரூபா வரைக்கும் இறங்கிட்டு மறுபடியும் அங்கேயே சப்போர்ட் எடுத்து 50 days மூவிங் ஆவரேஜ்லேயே சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வந்துட்டான். ஸோ ஏற ஷேர்களும் இருக்கு. அது கரெக்டாக நம்ம வாங்கின ஷேராக இருந்தால் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.